இஸ்லாமியர்களின் புனித ரமலான் நோன்பு துவங்கியதை அடுத்து ஏராளமான முகமதியர்கள் ரமலான் நோன்பினை தொடங்கியுள்ளனர். இஸ்லாமியர்களின் 5 அடிப்படை கடமைகளில் 3வது கடமையாக புனித ரமலான் நோன்பு அனுசரிக்கப்படுகிறது. இஸ்லாமியர்களின் நாட்காட்டியில் 9வது மாதம் முழுவதும் புனித ரமலான் நோன்பு நோக்கப்படுவது வழக்கம். இந்நாட்களில் நோன்பு அனுசரிப்பவர்கள் அதிகாலை முதல் மாலை வரை உண்ணாமல் நீரருந்தாமல் இருப்பர். எவர் ஒருவர் ரமலான் மாதத்தில் நற்கூலியை எதிர்பார்த்தவராக நோன்பு நோக்கிறாரோ அவர் முற்பிறவியில் செய்த பாவங்கள் அனைத்தும் மன்னிக்கப்படும் என்பது இஸ்லாமியர்களின் நம்பிக்கை. இந்நிலையில் ரமலான் நோன்பின் முதல் நாளான செவ்வாய்க்கிழமை ரமலான் நோன்பு திறக்கப்பட்டது. தஞ்சை ஆற்றங்கரை ஜும்மா பள்ளிவாசலில் ஏராளமான இஸ்லாமியர்கள் தொழுகை நடத்தி நோன்பு திறந்தனர். இதைத் தொடர்ந்து அனைவருக்கும் நோன்பு கஞ்சி வழங்கப்பட்டது. ஏழைகளுக்கு அன்னதானம் வழங்கக்கூடிய ஒரு வாய்ப்பும் இந்த ரமலானிலே கிடைத்திருக்கிறது. நம்முடைய சகோதரத்துவத்தை மக்களுக்கு மத்தியில் நிலைநாட்டக்கூடிய பெரும் வாய்ப்பும் இந்த புனித ரமலானை நமக்கு கிடைத்திருக்கிறது. இதேபோன்று தமிழகம் முழுவதும் பல்வேறு பள்ளிவாசல்களில் ரமலான் நோன்பு திறப்பில் ஏராளமான இஸ்லாமியர்கள் கலந்து கொண்டனர்.